நம்ம பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பீடியில இருக்க இந்த கார்னிவல் வாட்டர்ஃபால் கார்னிவலுக்கு தான் வந்திருக்கோம். அதுல மெயினா பார்த்தீங்கன்னா, நான் டிக்டாக்ல பார்த்தேன். பட் அது இங்க தான் எனக்கு தெரியல. நாங்க எதார்த்தமா வந்தோம். பட் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இந்த பிங்க் சாண்ட் பீச் இருக்கு இல்லையா? அத வந்து இன்னைக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்க போலான்ட்டு இருக்கோம். வாங்க போய் காட்டுறேன் உங்களுக்கு உள்ளுக்குள்ள எல்லாம் என்னென்ன போட்டிருக்காங்க இன்னைக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன். ஸோ வெயிட். உள்ள என்ட்ரு ஆனோடனே இந்த கேம் தான் ஃபர்ஸ்ட் வச்சுருந்தாங்க. ஃபிஷ்ஷிங் கேம் தான். நம்ம டோக்கன் கொடுத்துட்டு நம்ம ஸ்மைலிங் ஃபிஷ் வந்து நம்ம கேட்ச் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் வந்து டோக்கன் வாங்குறதுக்கான அந்த கவுண்டர் வந்து இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் என்ட்ரி ஃபீஸ் 5 ரிங்கிட் கொடுத்து வாங்கிட்டு உள்ளே போயிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, டக் கேம் இருந்துச்சு. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா, இங்கே நான் 10 நம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு பால் கொடுத்து நிறைய பால் கொடுத்து அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி விழுக வைக்கணும். இதுதான் இந்த கேமு. இது ஃபுல்லாகவே விழுக வச்சா தான் வந்து அட்லீஸ்ட் 7ஆவது விழுக வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் அந்த மாதிரி. இவர் தான் அங்கே விளையாண்டுட்டு இருந்தார். அதை தான் நாங்களும் வந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் இவரும் வந்து ஃபுல்லாக முடிக்கல. அது பக்கத்துலேயே கன் ஷூட்டிங் வந்து இருந்துச்சு. இது வந்து என்னென்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்க நேரத்தில் அங்கே ஒவ்வொரு பாலாக நம்ம வந்து கன் பண்ணி அங்கே இருக்க எல்லாத்தையுமே கீழே விழுக வைக்கணும். அந்த மாதிரி டாஸ்க்கு. இன்னொரு பக்கத்தில் இந்த மாதிரி பபுள்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டோக்கன் எங்கே வாங்குறதுன்னு தெரியாதனால நாங்கள் வந்து சரி முதல்ல உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி மட்டும் பார்க்கலான்ட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். அன்னைக்கு இருந்த கிளைமேட்டுக்கு பீச் பக்கத்துலேயே பீச் ஓரமாகவே இந்த மாதிரி ஒரு பிளேஸில் நம்ம போகிறதுக்கு வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. அப்படியே பீச் பக்கத்துலேயே இந்த ஒரு பிளேஸ். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான நிறையா ஸ்பாட்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு. லைக் ஊஞ்சல், அதே மாதிரி அந்த சைடில் பிங்க் கலர் சாண்டில் வந்து ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கேயும் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு கேக் கட் பண்ணலாம். அதுக்கு அந்த டேபிள்லாம் போட்டு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. இல்லை நம்ம சாப்பிட்றதுக்கான ஸ்பேஸ், உட்காந்து பேசுகிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விதமான ஸ்பேசஸ் வந்து அங்கே நான் பார்த்தேன். அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பவே க்ரௌடுன்னுலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஜொஹானாவுக்கு வந்து மணலில் விளாண்டு பழக்கலை. ஏன்னா ஃபுல்லாக இங்கே வந்து ரோடாக இருக்கிறனால அவங்க போய் மண்ணை பார்த்த உடனே அவங்களுக்கு ஏதோ புதுசாக இருந்துச்சு. பட் எனக்கு வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்க்கு போன மாதிரி இருந்துச்சு. பாப்பாவும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்க ஸ்பாட்லலாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்களும் கிளம்பியாச்சு. வர வழியிலேயே டின்னரையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. எங்களோட டே இப்படி தான் கம்ப்ளீட் ஆனுச்சு. உங்களோட ரம்ஜான் லீவ் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.